உன்னதமும் உயரவுமான ஸ்தலத்தில் வாசமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சிறந்தவைகளை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் மார்க்கு 5வது அதிகாரம் 36வது வசனம். பயப்படாதே, விசுவாச உள்ளவனாய் இரு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். இதில் தன்னுடைய மகளுடைய வியாதிக்காக இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லும்போது கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. ஆண்டவர் இயேசுவும் போய்கொண்டிருக்கிற இடத்திலே பல அற்புதங்கள் அடையாளங்கள் தேவைப்படுவோருக்கு அதை நிறைவேற்றி கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். காலதாமதம் அந்த பிள்ளை, சுகவீனமாயிருந்த பிள்ளை மரித்து விடுவதற்கு ஏதுவாய் மாறிற்று. அப்பொழுது அங்கே அந்த செய்தியை கேட்டு இந்த யவீரு ஜபாலய தலைவன் கலக்கமடைகிறான், பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அவனுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே விசுவாசத்தை எப்படி காத்து நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவராகிய தேவனை சேவிக்கிற, தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிற, தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருக்கும் இந்த சூழ்நிலைகளை குறித்ததான பயங்கள், அந்த வியாதியை குறித்ததான பயங்கள், அல்லது கால தாமதத்தினால் வருகிற பயங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே இயல்பாக வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அந்த இடத்துல அந்த காலதாமதமோ அல்லது வியாதியின் பயங்கரங்களோ இல்லது தேவைகளுடைய அவை பயங்கரங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பயப்படத்தக்கதாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் நடுவிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயப்படாத சூழ்நிலைகளை அல்லது நீ சந்திக்கிறவைகளை, எதிர்கொள்ளுகிறவைகளை குறித்து நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன விசுவாசம்? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவரால் விடுவிக்க முடியும், ஆண்டவர் விடுவிப்பார் என்கிற விசுவாசம். ஆமென். ஆண்டவரால் அவர் இந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை தர முடியும், அவர் எனக்காக செய்வார் என்கிற விசுவாசம். இந்த பயமில்லாத, பயப்படாமல் விசுவாசமுள்ள ஒரு வாழ்வை உறுதிப்படுத்தி கொள்ளுமானால், எப்படி யவீருவினுடைய வீட்டிலே அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் அற்புதமான கிரியைகளை நடப்பித்தாரோ, அதை நம்முடைய வாழ்விலும் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கிற அல்லது நாம் எதிர்கொள்ளுகிற பயங்கரங்கள் நடுவிலே பயந்து தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்திலே தளர்வு உண்டாகாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளிலும் நாம் பயப்படாதபடி, நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாருன்னு எனக்கு தெரியும், இந்த விசுவாசிக்கிற காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்வார், என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவோம். பெரிதானவைகளையும் சிறந்தவைகளையும் நம்முடைய வாழ்விலே காண கர்த்தரே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. தேவனே, எங்களை சுற்றிலும் எங்களை எதிர்கொண்டு வருகிற பயங்கரங்கள், வியாதிகள், தேவைகள், மனித வல்லமைகள், அதிகார வல்லமை, இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது பயம் வந்து வருகிறது. அந்த பயத்தை ஸ்தோத்திரம் முறியடிக்க ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம்தான் விசுவாசம் உள்ளவனாயிரு. எங்களை பயமுறுத்துகிற எல்லா காரியத்திலும் நாங்கள் தோற்று போகாதவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் நிற்க விசுவாசம் எங்களுக்கு தேவைப்பா. கர்த்தர் பேரிலும் கர்த்தர் எங்களுக்காய் செய்வார் என்றும், கர்த்தரால் இதை செய்ய முடியும் என்றும் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறப்பா. விசுவாசத்திலே தளர்வில்லாமல் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் விசுவாசித்து அதை அறிக்கையிட கிருபை தாரும். தேவனுடைய இரக்கங்களால் முடிசூட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.